ஹாய் லவர்ஸ். நம்ம ரொட்டீனாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி டிவிக்கும் மஸ்கிட்டோ பேட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மித்து ஒன்று இருக்குது. அதாவது எல்இடி டிவி பக்கத்தில் மஸ்கிட்டோ பேட்டை கொண்டு போனோம்னா டிவி டேமேஜ் ஆகுமான்னு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்காவோட வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாரோட வீட்லயுமே டிவி யூஸ் பண்ணுவோம். அந்த நம்ம யூஸ் பண்ற டிவி கிட்ட மஸ்கிட்டோ பேட் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனாலன்றது இந்த வீடியோல கிளியரா சொல்லுவாங்க. ஃபுல்லா கேளுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 1000 கொடுத்து டிவி வாங்குறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்காச்சும் உங்க கொசு பேட்டை எடுத்துட்டு டிவி கிட்ட போயிடவே போயிடாதீங்க. நம்ம டிவிக்கு ஆப் ஆகிடும். டிவி கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இது மூலமா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொசு பேட்ல இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா மொத்த டிவியுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ கொசு பேட் மட்டும் இல்லாம இந்த பெரிய பெரிய மேக்னெட்ஸும் டிவி கிட்ட எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பாக்குற ஒரு பெரிய டிவிக்கு நம்ம தான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கியிருப்போம், இஎம்ஐ கட்டிட்டு இருப்போம். ஸோ மேக்னெட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் டிவி கிட்ட கொண்டு போகாதீங்க. இது உண்மையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ பேட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ பேட்டு அதில் கான்டாக்டுக்காக இந்த மாதிரி 1 ஸ்கொயர் mm இருக்கிற ஒரு செம்பு கம்பி யூஸ் பண்ணியிருக்கேன். கொசு கிடைக்கல. இப்போது அந்த செம்பு கம்பியை நான் இது போல் டெர்மினல் டச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஸ்பார்க் வருது. சேம் இதே தான், கொசு படும்போது 2 கான்டாக்டில் அந்த கொசுவோட பாடி டச் ஆகும்போது டெர்மினல் க்ளோஸ் ஆகி அந்த இடத்துல லோட் ஆகும். இந்த மாதிரி ஸ்பார்க் ஆகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த ஹீட்னால கொசு செத்து போயிடுது. அண்ட் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஷாக்னால கொசு சாகலை, ஹீட்னால தான் கொசு சாகுது. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பிகனில் என்ன இருக்குங்கிறத நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கொசு பேட்டை இது போல் ஓப்பன் பண்ணியாச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹை வோல்ட்டை நமக்கு லோ வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் இங்கே ரிவர்ஸில் நடக்குது. அதாவது லோ வோல்டேஜ் கொடுத்து அதை ஹை வோல்ட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். எக்ஸாம்பிள் இதில் 3.7 வோல்ட் பேட்டரி கொடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அதை 1000+ வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வர வோல்டேஜ் அவுட்புட் டிசி. இதில் மோஸ்ட்லி பேட்டோட பிராண்டை பொறுத்து 1Kலேருந்து 4K வோல்ட் வரைக்கும் இருக்கும். எவ்வளோ வோல்ட் வருதே, அப்போ இதை குழந்தைங்க பெரியவங்க யாராவது ஈரக்கையில் தொட்டால் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வராது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் கிடையாது, ஒரு ஸ்பைக் மாதிரி தான். ஆனால் இதில் அந்த கொசு சாகிற ப்ராசஸை நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது நம்ம நார்மல் பவர் சப்ளை எடுத்தாச்சு. அந்த பவர் சப்ளையில் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காமன் நம்ம 1 ஸ்கொயர் mm இருக்கிற ஒரே ஒரு கம்பி தான் எடுத்திருக்கேன். அண்ட் கொசுவை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கம்பி ஒரு 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம டேபிள் பவர் சப்ளை 50 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல்லையுமே இந்த கம்பியை நான் அது போல் குறுக்க வச்சுட்டு வோல்டேஜ் ஆம்ஸ் ரெண்டுமே நான் அதிகப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, 2 டெர்மினலும் கனெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல லோடு வாங்கும். அப்படி லோடு அதிகமாக வாங்கும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மெதுவாக பாருங்கள், அந்த கம்பியில் ஹீட் அதிகமாகும், பழுக்கிற மாதிரி இருக்குமா. இப்போது இந்த இடத்துல அந்த வோல்டேஜ் ஆம்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். வோல்டேஜ் 2.6, ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 11.9. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 22 to 23 வாட்ஸ் இந்த இடத்துல லோடாக வாங்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கம்பியோட லோட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான். அதுக்கு மேலே போனால் எரிஞ்சு கட் ஆகிரும். அதனால தான் இந்த இடத்துல 50 வாட்ஸ் ரியாக்ட் ஆகலை, ஒரு 20 வாட்ஸ்க்குள்ளேயே அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுதான் ரீசன். நெக்ஸ்ட் நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் எடுத்திங்கன்னா அதில் 2 ஃபோர்ஸ் இருக்கும், 2 ஃபீல்டு. ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது ரெண்டுமே இப்போ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சென்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம டேபிள் பவர் சப்ளையில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதை நம்ம மல்டிமீட்டரில் என்சிவி ஆப்ஷனை எனபிள் பண்ணி பாட்டுறேன். ஹை லோ காட்டுது ரேஞ்சை பொறுத்து. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி ஃபேன், சீலிங் ஃபேன் அதுலேயும் காட்டுறோம் பாருங்கள். ஃபேன் பக்கத்தில் கொண்டு போகும்போது ஹை காட்டுது, நம்ம அதை அப்படியே கொஞ்சம் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா லோ காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி டிவிலையுமே இதை செக் பண்ணிடலாம். நான் பக்கத்தில் கொண்டு வந்தோமே பார்த்தீங்கன்னா ஹை வந்துருச்சு. இப்போது நம்ம எல்இடி டிவிலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு காமிச்சிருச்சு. இப்போ நான் காமிச்ச எல்லா டிவைசஸ்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈவிலையும் செக் பண்ணிடலாம். இப்போ ஈவியில் 62.5 வோல்ட் இருக்குது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.8 கிலோ வாட்ஸ். இப்போது இதோட வீல் பக்கத்தில் வச்சிடலாம், ஏன்னா அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போது நான் த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் நம்ம என்சிவியும் ஒர்க் ஆகாது. அதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குறதுக்கு வோல்டேஜ் இருந்தால் போதும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் வேணும். அதாவது ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு, அதாவது கரண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதுதான் இப்போ இந்த இடத்துல மோட்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. பட் இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிவி சென்ஸ் பண்ணுறது ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சியை. இப்போ ஒரு ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 50 டைம் அதோட பொலாரிட்டி, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணும். அதனால தான் அதை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்கிறாங்க. பட் டிசி அப்படி கிடையாது. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அப்போ அதோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 ஹெர்ட்ஸ் தான். அதனால தான் நம்ம என்சிவி அதை சென்ஸ் பண்ணல. சேம் இந்த மஸ்கிட்டோ பேட்லேயும் அதே தான். அதில் நம்ம டிசி வோல்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 2K above வந்தாலுமே அது டிசி வோல்ட்டு தான். அப்போ அதோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி 0 அப்படிங்கிறனால தான் என்சிவி அதை சென்ஸ் பண்ணல. அதுக்காக இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, பட் ரொம்ப லோவாக இருக்குது. அதுதான். நெக்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை செக் பண்ணிடலாம். இதோட ஆப் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். இது லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
நார்மலாக நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 65 மைக்ரோ டெஸ்லா வரைக்கும் இருக்கும். இப்போது நான் ஃபேனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஃபேன் சுற்றும் போது அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட தான் மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா 52க்குள்ளே தான் இருக்குது. அது கீழேயும் போல, அதுக்கு மேலேயும் போல. இதில் ஏசி கரண்ட் அப்படிங்கிறனால பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டேபிளாக இல்லை. அது ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் சுத்தாது, இண்டக்ஷன் தான் ஃபார்ம் ஆகும். சுற்றணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகணும். அதுதான் ரீசன். நெக்ஸ்ட் நம்ம எல்இடி டிவியில் செக் பண்ணிடலாம். டிவியில் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் கொண்டு போகும்போது அது 66 எபோவ் போகுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 54லேருந்து 66 எபோவில் தான் இருக்குது. அண்ட் நம்ம டிவியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த பேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன காட்டும். நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸாக்டாக சர்க்யூட் போர்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் காட்டும். இப்போ வந்து நம்ம மஸ்கிட்டோ பேட்டில் செக் பண்ணிடலாம். இப்போ நான் பேட் ஆன் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி மஸ்கிட்டோ பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு லேயர்லாம் இருக்காது, ரொம்ப தின் பிளாஸ்டிக் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் காட்டும்போது 45 தாண்டல, அதுக்குள்ளேயே தான் ஏறி இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இவி வெஹிக்கிளை செக் பண்ணிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் லெவலில் வந்துச்சோ சேம் அதே தான் வந்துட்டுருக்கு. 65க்குள்ளே தான் வந்துட்டுருக்கு, சிமிலர் தான். ஆனால் இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிற பவரோட வேரியேஷனை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா த்ரோட்டல் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிக்கப் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது வோல்டேஜ் கம்மியாகும் போது, ஆம்ப் செட்டிங் கம்மியாகும் போது அந்த ஃபீல்டோட டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வீலோட ஸ்டீல் கேஸ் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே லேயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் கான்செப்ட். இது வரைக்கும் எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நியோடியம் மேக்னெட். இப்போது லேட்டஸ்ட்டாக வர ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் அந்த டிசி மோட்டார்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதில் இந்த டைப் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்தளவு அதிகமாக இருக்கும். இப்போது இதை நான் வந்து நம்ம டேப்லெட் பக்கத்தில் கொண்டு போகும்போது எவ்வளோ குயிக்காக அதிகமாக பார்த்தீங்களா, எபோவ் 2K போயிருச்சு. அப்போ அதோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சம்திங் வருதுன்னா 2000 மில்லி டெஸ்ட்லாம் இருக்கும். நார்மலாக எம்ஆர்ஐ மிஷினில் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 3T வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது செக் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதில் வந்து ஒரு 10,000 இருக்குதுன்னா இப்போ நம்ம செக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 0.1% தான் செக் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இது போல் சர்க்யூட்ஸை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. அந்த நியோடியம் மேக்னெட்டை நம்ம டிவியோட சர்ஃபேஸ்லேயும் ஒட்ட வச்சுட்டேன், அதோட மெட்டல் சர்ஃபேஸ்லேயுமே. மோஸ்ட்லி நீங்கள் இது போல் எலக்ட்ரானிக் டிவைசஸை டேமேஜ் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட சர்க்யூட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். அந்தளவு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கணும்னா அதுக்கு அதிகப்படியான பவர் சோர்ஸ் தேவை. அப்படி இருக்கும்போது இது போல் பேட்டை வச்சு டிவியை அஃபெக்ட் பண்ண முடியும்னு ஒருத்தர் சொன்னாருன்னு அக்கா சொன்னது டோட்டலி தப்பு தான். அண்ட் வீடியோவில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.